திரு துரைக்கண்ணா. இல்லை பியூஷ் வர்றது இது எல்லாமே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பில்ட் பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பாத ஒன்றை செய்வாங்கன்னு நீங்கள் சொல்கிறதுல லாஜிக் ரொம்ப இடிக்குது. திருமிகு சசிகலாவையோ ஓபிஎஸ்ஸையோ கொண்டு வர்றதுலாம் இல்லை. நான் தொடக்கத்தில் அதுதான் சொன்னேன். வெற்றி தான் இலக்கு, வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் பாஜகவுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்தது என்றால் நிச்சயமா இந்த முன்முயற்சியை எடுக்கணுங்கிறதா என்னோட பார்வை. என்னன்னா விருப்பமா இருக்கலாம், ஆனா அவங்க எடுப்பாங்களா இல்லையா அது எடுக்க மாட்டாங்கன்னு தான் நம்ம யதார்த்தத்தை பார்ப்போம். வெற்றி பெறக்கூடிய வல்லமை வலிமை இல்லைங்கிறது யதார்த்தம். 2024 15 இடங்கள்ல 3வது இடம், 7 இடத்துல டெபாசிட் போயிடுச்சு. ஒட்டுமொத்தமாக 234 தொகுதியும் பார்த்தா 11 தொகுதிகளில் தான் அதிமுக வெற்றி. 2021 வெற்றி பெற முடியல சார். இது எல்லாம் ஒன்றா தானே இருந்தாங்க. ஆமாம் ஆமாம், அது 10 ஆண்டுகள் ஆட்சி கட்சியாக இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 505 வாக்குறுதிகளை கொடுத்தது, ஒரு பெரிய 350-400 உயிரோ கொடுத்து ஒரு பிகேன்னு ஒருத்தர். அதான் இப்போ அக்னேஸ்வரர் சொல்றாரு, இப்போ 5 வருஷம் ஆட்சி இருக்குது, அதுக்கு எதிரான ஒரு பர்சன்டேஜ் வரும், நாங்கள் வெற்றி பெற்றுவோம், அதுக்கு திரு ஓ பன்னீர்செல்வமோ அல்லது திரு டிடிவி தினகரனோ தேவையில்லை. பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் 8 மாதத்துக்கு முன்னாடியே உடன்பாடு வந்துருச்சுல. உடன்பாடு வந்ததற்கு பிறகு தன்னுடைய வலிமை என்ன என்பதை இந்த 2 கட்சிகளுமே இன்னும் ப்ரூவ் பண்ணல. எந்த கட்சி தன்னோடு இருக்கிறது 2024 ஒரு வலுவான கூட்டணி கட்டமைப்போம் என்று சொன்னார்ல, கடைசி வரைக்கும் எஸ்டிபி தேமுதிக தாண்டி வரல. இப்ப இன்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி உடன்பாடு வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊரூரா தொகுதியா போய் காங்கிரஸுக்கு அழைப்பு விடுகிறார், கம்யூனிஸ்டுகளுக்கு அழைப்பு விடுகிறார், தாவேகாவுக்கு அழைப்பு விடுகிறார், விசிகாவுக்கு அழைப்பு விடுகிறார். அப்போ நீங்க இது ஜெல்லாயிடுச்சு, பாஜக 2 இணைஞ்சிருச்சுன்னு சொல்லியும் கடந்த வாரம் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் சொல்றார், திமுகவுக்கும் பாஜகவுக்கும் அண்டர் டீலிங் இருக்கு, அவங்க இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த முரண்பாடுகள் இருக்குல்ல, இது எப்படி ஒரு வலுவான கூட்டணியை முடியும்? அப்ப பிரிந்து கிடக்கிற சக்திகள் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்த ஒரு 8-9% வெளியில இருக்கிறான்ல, இந்த ரெட்டலை வெற்றி பெறணும்னு அவனை விட்டுட்டு நீங்க அந்த கட்சி 1.5%, 1/2% இருக்கிற கட்சிகளை போய் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நாங்க திமுகவை வீழ்த்திறோம், அது சாத்தியம் இல்லை. எனவேதான் இந்த கருத்தாக்கத்துக்கு பாஜக வந்திருக்கு, அதற்கான முன்முயற்சியை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இதுவரைக்கும் ஒரு கூட்டணியில அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியல அப்படின்னா இது ஒரு பெரிய சிக்கலாக மாறி இருக்கு அப்படிங்கிறாரு ஷபீர். இப்போ பாஜகவால் இந்த மாநிலத்தில் தான் அதை எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறார். பாஜக ப்ராக்ரெசிவா பெட்டரா பண்ணிட்டே வந்திருக்காங்க. 1990 சார் கூட்டணியில 8 மாதம் ஆயிடுச்சு, அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியல அப்படிங்கிறாரு. சார் 8 மாதம் களத்துல இறங்கிடுச்சு சார். தொகுதி குழு, மாவட்ட குழு, மாநில குழு, அமைச்சர்கள் குழு, பூத் கமிட்டி, அவர் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் போறதெல்லாம் துரைக்கண்ணா சார் பேச மாட்டாரா? நிறைய 175 தொகுதிகள்ல லட்சக்கணக்கான மக்களை லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சுட்டு வந்திருக்கார். வெற்றிக்கான அததான் சொல்றேன், அந்த வியூகத்தை வெற்றிக்கான வியூகத்தை வகுக்கலன்னு நான் சொல்றேன். என்ன ஷபீர்? ஒண்ணும் இல்ல சார், இப்போ பாஜக கூட்டணி அமைஞ்சிருச்சு, அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க, பிரதான எதிர்கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பிரச்சாரம் போறாரு. ராமசாமி சொல்லட்டுமே, இன்னைக்கு எங்க பிரச்சாரத்துல இருக்காருன்னு? எந்த ஊர்ல இருக்காரு? டெல்லியில இருக்காரு. ரொம்ப சிம்பிள். ஏன்னா அதான் நான் சொன்னேன், எல்லாருக்கும் என்னன்னா எலெக்ஷன் நோட்டிஃபை பண்ணாம அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும். இத கேட்டாங்க திரும்பி என்ன சொல்லுவாங்கன்னா, பிஜேபி 365 டேஸ் எலெக்ஷன்ல இருக்காங்க, என்னன்னா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். பிரதமர் 8 முறை வந்து போறாரு, 365 டேஸ் அவங்க எலெக்ஷன்ல இருக்காங்க, இல்ல அவங்க ஃபங்க்ஷனலா ஒரு பார்ட்டியா இருக்காங்க, அவங்க என்ன வேலை தமிழ்நாட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது என்னன்னா, எல்லாருக்கும் ஒரு அரசியல் கட்சியை அவர்கள் விருப்பத்தின் போது நடத்த வேண்டும்னா அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு நடக்க வேண்டும். பாஜக ஒரு இன்னைக்கும் இருக்கிற டெமோக்ராட்டிக் பார்ட்டி, அவர்கள தனியாக ஒரு தலைவர் அமைய முடியும், அவர்கள் ஒரு குடும்பத்தை சாராதவராக இருக்க முடியும், அவர்கள் டெமோக்ராட்டிக்கா அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிட்டு வராங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த மாதிரி அவங்களோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் யூனிட்டையும் ஒவ்வொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்டும் டெமோக்ராட்டிக்கா இருக்கு. அவர்கள் வேலை செயல் தலைவர் ஒருத்தரை நியமிச்சிருக்காங்கல்ல, யார் அவரு? நவீன் நபீன் அப்படின்னு பிஆர் நிதின் நபீன். அவரோட தந்தையார் யாரு? இருக்கட்டும், அவர் என்ன தனியாக இப்ப புதிதாக நான் ஆட்டோமேட்டிக்கா டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரா? இல்ல இல்ல, ஒரே ஒரு இப்ப அவர் இப்ப அரசியல் வாரிசுன்னு சொல்லுவோமா? ஏன்னா அவர் பொறுப்புல இருக்காரு. இல்லங்க, நான் அவர் அமைச்சர், மன்னிக்கணும், நான் இதே ஸ்டாலின் அவர்கள் அரசியல் வாரிசுன்னு இன்னைக்கு சொல்ல மாட்டேன். வித்தியாசம் என்னன்னு அவரு இருக்கிற வரைக்கும் அவரே சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நிதின் நபீன் அவர்கள் என்ன வித்தியாசம்? அது நீங்க திமுக பேசுறீங்க, அது உங்க பிரச்சனை. அதுக்கப்புறம் அவர் ஏபிவிபில இருந்து அதுக்கப்புறம் பாஜகவுக்கு பாஜக கட்டமைப்பு வேலைகள் பார்த்து டிஸ்ட்ரிக்ட் யூனிட்ல அவர் வேலை பார்த்து அதற்கப்புறம் ஒரு ஸ்டேட்டுக்கு இன்சார்ஜா
இருந்து அதற்கப்புறம் அவர் வந்து எம்எல்ஏவா கன்சிஸ்டன்டா 5 வாட்டி ஜெயிச்சு அதுக்கப்புறம் மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு அவர் வந்து ஒரு பார்ட்டிக்கு பிரசிடென்ட் ஆயிருக்காரு. அவர் வந்து எடுத்த உடனே ஆயிட்டு அவர் இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தாலும் எனக்கு இவர் அப்பா கிடையாதுன்னு என்னைக்கா சொல்லியிருக்காரா? சொல்ல முடியாதுல்ல. வாரிசுனா வாரிசு என்னன்னா அவரே ஏபிவிபில இருந்தாரு, இதுல இருந்தாரு, அதுல இருந்தாரு அப்படினா இல்லங்க அரசியல் சேவை தானே. அது எல்லாரும் அரசியல் ஒரு குடும்பத்துல இருக்கவங்க மன்னிக்கணும், ஒரு குடும்பத்துல இருக்கவங்க அரசியலுக்கே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. நான் ஆனா குடும்பத்துல இருக்கிறதா என்னோட குவாலிஃபிகேஷன் தலைமைக்குன்றதா தப்பு சொல்றேன். அந்த பார்ட்டி டெமோக்ராட்டிக் கிடையாது. ராமசாமி மையப்பனுக்கு அவங்க அப்பா இறந்தனையும் அந்த தொகுதியில பை எலெக்ஷன்ல பையனை தான் நிறுத்த வச்சாங்க. அப்பா இறந்தங்காட்டி அந்த சீட் பையனுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அந்த பையன் என்னெல்லாம் வேலை பார்த்துருந்தாரு மன்னிக்கணும் அண்ணே, ஒரே ஒரு நிமிஷம். நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி அவர் டிஸ்ட்ரிக்ட் பொறுப்புல இருந்தாரு, அதுக்கு முன்னாடி பிஜேபி ஜெனரல் செக்ரட்டரியா இருந்தாரு. அதெல்லாம் நீங்க சொல்லவே படிச்சிட்டு இருந்தவரை பை எலெக்ஷன்ல கொண்டு நிறுத்தினாங்க. ஏன் அந்த கட்சியில அந்த தொகுதியில அந்த கட்சியில வர கட்சிக்காரங்களே கிடையாதா? அத்தனை பேர் இருந்து பையனுக்கு ஏன் கொடுத்தாங்க? அப்பா அவரோட பையன் தானே கொடுத்தாங்கன்னா இது டைரக்ட் பாலிடிக்ஸ்ல வர வேற எதுங்க வரும்? இல்லங்க, அதுக்கு முன்னாடி அவர் பிஜேபி ஜெனரல் செக்ரட்டரியா இல்ல, அவர் ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரியா இல்ல, இதெல்லாம் இல்லாம அவர் அப்படியே சும்மா கேண்டிடேட் கொடுத்துட்டாங்க. திமுக முன்மாதிரியை பார்த்து அவங்க பின்பற்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எனக்கு திமுக முன்மாதிரியா பார்க்கவே வேண்டாம். ஊழல் செய்யற கட்சி, ஒழுங்கா கவர்னன்ஸ் அவர் டினை பண்ணிட்டு இருக்காரு. நீங்க என்ன இப்படிதான் பேசும். நிறைய செய்யலாம். சரி, ஜோசப் ஒரு லாஜிக் இல்லாம அவர்கள் வந்து ஒரு தலைவரை பத்தி பேசும்போது நான் வந்து சும்மா உதயநிதி ஸ்டாலின் வந்து நின்னுட்டாரு அப்படிங்கறத தகுதியே இல்லைன்னு சொல்லல. நான் சொல்றது ஒரு ப்ரீ எமினன்ட் குவாலிஃபிகேஷன் டு பி டெப்யூட்டி சீஃப். நான் வந்து அவர் எம்எல்ஏ காட்டினா அது உங்க உரிமை. நீங்க வந்து அவருக்கு என்ன பொலிட்டிக்கல் லெகசி இருக்குங்கிறதெல்லாம் பேச வேண்டியது உங்க உரிமை. ஆனா இந்த கேள்விகள் வருங்கிறதுனால அதை முன்வைக்கிறேன். அக்னி சார், இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 30% பேர் வாக்களிக்கவே இல்லை. ரெண்டாவது, இப்ப இந்த தீவிர வாக்காளர் கிட்டத்தட்ட 30% பேருக்கு வாக்கு இருக்காது போல இருக்கு. 80 லட்சம் பேருக்கு வாக்குகள் இருக்காதுன்னு சொல்றாங்க. அதைத்தான் சார் சொல்ல வந்து நீங்க சொல்லிட்டீங்க சார். சொல்லுங்க. அதாவது இந்த இதுல எஸ்ஐஆர்ல வந்து உங்களுக்கு 80 லட்சம் பேருக்கு வந்து இது வரல. ஏன்னா 20 ஆண்டுகளா எடுக்காத அந்த இறந்து போன அல்லது மாறுகிட்ட இரண்டு வாக்குகள் இரு இடத்துல இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. இவை இரண்டும் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். இதை தாண்டி எதிர்மறை வாக்குகளை அதிமுக கண்டிப்பாக அதை வெற்றி சாசனத்துக்கு கொண்டு போகுன்றதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லிட்டு. அப்புறம் அவர் வந்து அந்த கணக்குகள்லாம் சொன்னார். எப்படி நாம வந்து தொடர் தோல்வியெல்லாம் இல்லை, வெற்றிகள் தான் அப்படின்னா சொன்னார். ஆனால் இந்த கூடுதலாக ஒரு கட்சி இணைஞ்சாதானே ஒரு பர்செப்ஷனில் சரி அப்படின்னு வரும். அது இணையறதுல எப்போ வரைக்கும் இன்னும் காலம் இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வேறு கட்சிகள் சொல்கிறேன், இப்போ தேமுதிகவோ மக்களோடு நான் மக்களுக்கான அந்த கட்சி தான் அதிமுக. ஆக அடிப்படை தொண்டர்களும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி கட்டில் வந்ததற்கு பிறகு செய்த சாதனைகள் என்ன? குடும்ப ஆட்சியை பற்றி நம்ம பேசவே வேண்டாம், அது ஒண்ணு இது இல்லை. ஆனால் நாட்டினுடைய எல்லா குடும்பங்களும் வளர்ச்சி பெற்றிருக்கிறதா என்பதுதான் அதிமுக இந்த தேர்தலில் சொல்ல வேண்டிய நிறைய பண்ணலாம். அதாவது 2024 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 88 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. இதுல இந்த கூட்டணி ஆதரவாளர்கள் இதெல்லாம் ஒரு 10-30 லட்சம் போனாலும் ஒரு 58 லட்சம். 1 கோடிக்கும் மேற்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தும் ஓட்டு போடலை. அது வந்து பிரதமர் தேர்தல் அப்படின்லாம் சாட்சியாக சொல்லிட முடியாது. கட்சி வேட்பாளர் களத்தில் நின்னா வெற்றி தோல்வியோ தீவிரமாக களமாடுவான்ல. இந்த 1 கோடிக்கு மேலே நம்பிக்கை இழந்துட்டான். 2024 அவர் போட்ட வேட்பாளர் எடப்பாடி வகுத்த வியூகம் சரியில்லை என்பதால். எனவே இப்போ ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிற கட்சி 23ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். அது நிச்சயமா அது என்னன்னு தெரியும், பார்த்துக்கலாம். பாஜகவுக்கு ஒரு நெருக்கடி என்பது இருக்கிறது. நீங்க வந்து தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்றுவதற்கோ அல்லது மக்களுடைய மனங்களை வெல்வதற்கு பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்கு. காரணம் என்னன்னா அவங்க கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல். நீங்க ஒடிசா தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் வந்து தமிழர்கள் திருடர்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசுனது அப்படின்றது யாரும் மறந்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பொங்கலுக்கும் இங்க வந்து நாங்கள் பொங்கலும் கொண்டாடுவோம், தமிழக போகக்கூடிய எல்லா இடங்களிலும் தமிழ் பெருமை பேசுறாங்க. இல்ல தமிழ் பெருமை எல்லாம் சர்வதேச அதெல்லாம் பேசலாம். நீங்க தமிழ் பெருமை எங்க வேணா பேசலாம். தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்றது வந்து யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். நீங்க இந்த விஷயத்தை வந்து சீமானே வந்து இப்ப RSS மேடையில போயிட்டு பேசிட்டு வந்த சீமான் அவர்களே கேட்டிருக்காரு, தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லுவதா அப்படின்ற அளவுல பேசியிருக்காங்க. அப்ப அவரும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு ஒரு 4 இருக்கு பார்க்கலாம்.